ஹலோ ஆல், நம்ம குடும்ப குத்து வழக்கு அரோராவும் நம்ம மாமா டிவியும் வந்து எல்லோரும் கழுவி ஊற்றுறாங்க. ஸோ ஒரு ப்ரமோ வந்துடுது இல்லையா, ரெண்டாவது ப்ரமோ. ஆமாம். ஸோ அந்த ப்ரமோ கீழே போய் பாருங்கள், எப்படியெல்லாம் வந்து அசிங்கமாக வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை தேவையான்னு கேட்குறேன். அவளுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தானே நாங்கள் எல்லாருமே வந்து புலம்பிகிட்ருக்கோம். அவள் என்ன 10 11ன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. இல்லை நாங்கள் அரோராவுக்கு தான் வந்து சொம்பு தூப்போன்னு சொல்லிட்டு எல்லா வாரம் வந்து ஒருத்தர் வந்து செய்வார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வேறு வந்து கொஞ்சம் பேசுவார். எல்லாத்துக்கும் போடுங்கடா எண்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. சேனல் வந்து ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்களாம். ஏன்னா நம்ம ஆடியன்ஸோட திட்டு தாங்க முடியல. நம்ம ஷோக்கே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இவளால் என்டையர் சேனலுக்கும் கெட்ட பேர், விஜய் சேதுபதிக்கும் கெட்ட பேர், எல்லாருக்குமே வந்து செம்ம பேட் நேம். அதனால இப்போ இந்த செல்லத்தை வந்து தூக்குங்கடா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம ஷோ மானத்துக்கு காப்பாற்றுறதுக்காக எத்தனை பேரடா நீங்கள் தூக்குவீங்க? விஜய் பார்வதிக்கு கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது அப்படி சமாளிக்கிறதுக்காக சாந்திராவை தூக்குனீங்க. இப்போ வந்து சேதுபதிக்கு, பிக் பாஸ்க்கும், சேனலுக்கும், என்டையர் சேனலுக்கும் வந்து செம்ம கெட்ட பேர் தான். ஸோ இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் டிவி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் மக்களே, அது நடக்க போகுது. அரோராவை வந்து தூக்க போகிறாங்க மிட் வீக் எவிக்ஷன்லன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இது கன்ஃபார்மாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து விக்ரம் தான் போகிறாங்க அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இல்லை, அரோராவை நம்ம தூக்கிடலாம். இல்லைன்னா அடுத்த வருஷத்துலேருந்து யாருமே இந்த சைடை திரும்பி பார்க்க மாட்டாங்க, பிக் பாஸ்க்கு வர மாட்டாங்க, ஆடியன்ஸும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா மேடம் வந்து எடுத்து கொடுத்த பேர் வந்து அவ்வளோ நல்ல பேர். ஸோ அதனால வந்து இப்போ அரோரா வந்து மிட் வீக் எவிக்ஷனில் வந்து தூக்க போகிறாங்க, கொண்டாடுங்கடா, அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் வேணும். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்பயோ வெளியே போக வேண்டிய பீஸு. இதை வந்து உட்கார வச்சு வாரம் காப்பாற்றி வைத்தொரப்பி என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணாங்க. சரி, இப்போ வந்து அந்த ஒரு தருணம் வந்தாச்சு மக்களே. அரோராவுக்கு வந்து வெளியே போக வேண்டிய தருணம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து உருக்கமாக ஒரு போஸ்ட்டில் ப்ரமோ ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, துஷார்கிட்ட வந்து லவ் கன்ஃபஸ் பண்ணிட்டா. அவள் வந்து ஏதோ ஒன்றில் வந்து எழுதிட்டு கொடுத்துருக்கா. பிக் பாஸ் வீட்டில் அதெல்லாம் வந்து எழுதி கொடுக்கக்கூடாது. துஷார் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மேடம் வந்து அப்படியே அவங்களோட ஃபீலிங்ஸை கொட்டி அப்படியே கவிதையாக வந்து எழுதி கொடுத்துருக்காங்களாம். இதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்கப்பா. ஏன்னா நம்ம பாரு கமருலாம் வந்து எதாவது பண்ணாதான் ரூல்ஸ் மீறி எதாவது சொல்லுவாங்க, செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ எழுதலாம், நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுதான் வந்து இப்போ பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லுறாங்க. துஷார் மேலே இருக்கிற லவ் அப்படியே வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் துஷார் வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கான். வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி, நீ கேமில் வந்து சூப்பராக இருக்க, நீ இங்கே இருக்கு, நான் வந்த டைமில் இங்கே இருக்க, இப்போ நீ வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்க, செமையாக விளையாடுன அப்படிலாம் வந்து சொல்லி இப்படிலாம் வந்து துஷார் வந்து அப்படியே கொஞ்சம் உஷாராக வந்து சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனால் அரோராவுக்கு வந்து அது பத்தலை. நான் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னேன், நான் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருந்தேன் நீ இல்லாத வீட்டில். அதனால் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் வந்து எழுதியிருக்கேன். நீ வந்து அதை பார்த்துட்டு அவ்வளோதான், நீ வந்து கேம் ரிலேட்டடாக இல்லைனா இந்த பிளாஸ்மா டிவி முன்னாடி பேசுகிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசுகிற, நீ வந்து ஜென்ரலாக பேசுகிற, என்கிட்ட பேசுகிற மாதிரி நீ பேசலைன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு துஷார் சொல்கிறேன், நான் அப்படிலாம் யோசிக்கல, என் மனசில் இருந்து தான் பேசினேன். அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து துஷாரை ஹக் பண்ணி கிஸ் பண்ண போனாங்க. அதுக்குள்ளே வந்து துஷார் வந்து உஷாராயிட்டா. ஆஹா, திருப்பியும் வந்து இவ பாயசத்தை போட போகிறா, நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாவா. நம்ம அவங்க பேசலான்னு சொல்லும்போது, நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், இல்லை நம்ம வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு இவளை வந்து உஷாராக வந்து வெளியே போய் நடந்து பேசுகிறாங்க. பரவாயில்லையே, நேற்று கூட நான் வந்து நினச்சிருந்தேன் இந்த ரொம்ப டம்பாக இருக்குது இந்த பீஸுன்னு சொல்லிட்டு துஷாரை. ஆனால் இவன் வந்து கொஞ்சம் உஷாராக தான் வந்திருக்கான். தெரிஞ்சிருக்கு, நம்ம அக்காவை பற்றி எல்லா விஷயம் நோண்டி நல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கான். இனிமேலும் நீ வந்து அந்த மாதிரி பாத்ரூம் கூப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணால் நான் வரவே மாட்டேன், அந்த ஒரு இதில் தான் வந்து துஷார் இருக்குது. சரி மக்களே, நம்ம வெயிட் பண்ணலாம். அரோரா வந்து எப்போ எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு.